ஒரு வகுப்புல 35 மாணவர்கள், அதுல 35வது ரேங்க் நீங்க தான். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒருத்தர் இருக்காரு, 35வது ரேங்க்ல ஒருத்தர் இருக்காரு. 35வது ரேங்கா எடுத்தவரே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியுமா என்று கேள்வியை கேட்டால், மாணவர்களாகிய உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால், உங்கள் மீது தன்னம்பிக்கை இருந்தால் வரலாம். எப்படி? இது எப்படி சாத்தியம்? தம்பி, இரண்டாவது உலக போர்ல அமெரிக்கா இரவு நேரத்தில் நாம தூங்குவதை போல அவர்களுடைய இரவு நேரத்தில் அமெரிக்கா தூங்குகிறது. பெல் ஹார்பர் அப்படின்னு ஒரு ஹார்பர், துறைமுகம். அந்த துறைமுகத்தை ஜப்பான் கடுமையாக தாக்குகிறது. அதனுடைய விளைவு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்துகிறது. ஜப்பான் தாக்கி யாருக்கு அதிக சேதாரம் என்றால் அமெரிக்கா கப்பல் துறைமுகத்துக்கு அதிக சேதாரம். இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணாரு? ஒருத்தரை நியமிச்சாரு. யாரை நியமிச்சாரு? கப்பற்படை தளபதியானா அட்மிரல் நிமிட்ஸ் அப்படிங்கிறவர் நியமிச்சாரு. அட்மிரல் நிமிட்ஸுக்கு மேல கப்பல் படையில இருக்கக்கூடிய வீரர்கள் 28 பேர் இருக்கிறாங்க. ஆனா 28 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிமிட்ஸை எடுத்து அமெரிக்காவினுடைய கப்பற்படை தளபதியா ரூஸ்வெல்ட் நியமிச்சார். அப்ப எல்லாரும் ரூஸ்வெல்ட் கிட்ட கேட்டாங்க, இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? 28 பேருக்கும் கீழே இருக்கிற ஒருத்தர் எடுத்து நீங்க கப்பற்படை தளபதியா நியமிச்சிருக்கிறீங்க, இது எப்படி சரி என்று கேட்டார்கள். அப்பொழுது ரூஸ்வெல்ட் சொன்னார், நீங்கள் நிமிட்ஸை போக போக பார்ப்பீர்கள். நிமிட்ஸுடைய அறிவு, நிமிட்ஸுடைய திறமை, அவருடைய அனுபவம், இது எல்லாவற்றையும் தாண்டி நிமிட்ஸுடைய தன்னம்பிக்கை. 28 பேர் தனக்கு மேலே இருக்கிறார்கள். அவருக்கு கீழே இருக்கிற ஒருவர் அறிவார்ந்தவராக திறமைசாலியாக இருந்தாலும் கூட நான் ஏன் அவரை நியமித்தேன் என்றால் தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தார், அதனால் நான் அவரை நியமித்தேன் என்று ரூஸ்வெல்ட் சொன்னார். இது உடனடியாக வெளிப்பட்டது. ஒரு கப்பல் கடல்ல மூழ்கிட்டு இருக்கு, என்ஜினியர் உடையாராரு. என்ஜினியர் உடையாந்து, தளபதி இந்த கப்பல் மூழ்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம்? நிமிட்ஸ் சொல்றாரு, தம்பி பாடன் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் என்ஜினியர் பானுவல் என்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்து 84வது பக்கத்தை பார். கடலில் ஆபத்து வருகின்ற பொழுது, கப்பல் மூழ்குகின்ற பொழுது இந்த புத்தகத்தை எடுத்து பார், உனக்கு விடை கிடைக்கும் என்று சொன்னவர் நிமிட்ஸ். அதை எடுத்து படித்தவன் என்ஜினியர். கப்பலை காப்பாத்திட்டு தான் அமெரிக்கா வரலாறு சொல்லுகிறது. அதன் பிறகு ஜப்பான் மீது அமெரிக்கா முழு பலத்தோடு போரிட்டு வென்றது என்பது செய்தி. மாணவர்களே, என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 28 பேருக்கும் கீழாக இருந்த ஒருவர் மேலே வந்தார்.